வைத்து பயிற்சி பெறும் இக்காளைகள் ஜல்லிக்கட்டிற்கு ஆயத்தமாகி வருகின்றன. பொங்கலையொட்டி அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சிராவயல், அரளிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே கீழக்கோட்டை கிராமத்தில் இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமானுக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வீரர்களை போன்ற பொம்மைகளை வைத்து காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் காளைகளை அழைத்துச் செல்ல ஹைட்ராலிக் உதவியுடன் இயங்கக்கூடிய கதவுகளை கொண்ட மினி வேன்களும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உட்பட 13 நகராட்சிகளை உருவாக்க உரிய நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகளை விரிவாக்கம் செய்தும் புதிய நகராட்சிகள், பேரூராட்சிகளை அமைத்துருவாக்கம் செய்யவும் 5 அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை, மதுரை, திருச்சி மாநகராட்சிகளில் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகளுடன் 147 ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சியை இணைக்கவும் உத்தேச முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இவற்றுடன் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உட்பட 13 நகராட்சிகளை அமைத்துருவாக்கம் செய்ய தக்க சட்ட வகைமுறைகளின் கீழ் ஆணைகள் வெளியிடப்பட்டு நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்காடு, காளையார்கோவில், திருமயம் உள்ளிட்ட புதிதாக 25 பேரூராட்சிகளை உருவாக்கவும் 29 கிராம ஊராட்சிகளை 25 பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் உத்தேச முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.